ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம் சென்டரை மட்டும் மாற்றி அமைச்சிருக்காங்க ஒரு சில இடங்களில். இப்போ யாருக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 31/5/2024 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 9/6/2024 அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்க போகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சென்டரில் மட்டும் அதுக்கான டேட், அந்த பிளேஸை வந்து பார்த்தா மாற்றி அமைச்சிருக்க பாருங்கள். அது குறித்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டருக்கான பிளேஸ் மாற்றி அமைச்சிருக்காங்க. யாருக்குன்னா, அதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்ஜிஆர் நகர், மன்னார்குடி தாலுக், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. அதுவும் ஹால் நம்பர் 25. நீங்கள் ஹால் டிக்கெட்டில் இந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்ஜிஆர் நகர், மன்னார்குடி 2, இப்போதைக்கு திருத்துறைப்பூண்டி மெயின் ரோட், குட்டூர், மன்னார்குடி தாலுக், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு தான் உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் இருக்க போகுது. அக்கார்டிங்லி த ஹால் டிக்கெட் ஹேஸ் பின் ரிவைஸ்டு அண்ட் அப்லோட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணப்பட்டதுக்கான ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஹால் டிக்கெட் வந்தவங்க மட்டும் நீங்கள் திரும்ப ஆன்லைன் மூலமாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கேண்டிடேட்டுக்குமே, அதாவது இந்த எக்ஸாம் சென்டரில் கேண்டிடேட்டுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லி. ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் ஹால் டிக்கெட் வந்தவங்க மட்டும் புது ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி புதுசாக இருக்க எக்ஸாம் சென்டரில் போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுத பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.